எதுக்காக கிட்ட வந்தாளோ, எதை தேடி விட்டு போனாளோ, விழுந்தாலும் நான் உடைஞ்சே போயிருந்தாலும் நினைவிருந்தாலே போதும், நிமிர்ந்திடுவேனே நானும். மழக்காதல் என்பது மாயவலை, சிக்காமல் போனவன் யாரும் இல்லை, சிதையாமல் வாழும் வாழ்க்கையே தேவையில்லை. மழக்காதல் என்பது மாயவலை, கண்ணீரும் கூட சொந்தமில்லை, பதிலா வாழும் வாழ்க்கையே தேவையில்லை. என்னை மாற்றும் காதலே, என்னை மாற்றும் காதலே, எதையும் மாற்றும் காதலே, காதலே. என்னை மாற்றும் காதலே, உன்னை மாற்றும் காதலே, எதையும் மாற்றும் காதலே, காதலே. என்னை மாற்றும் காதலே, உன்னை மாற்றும் காதலே, எதையும் மாற்றும் காதலே, எனக்கு என்ன ஆச்சு? நான் நினைக்கிறதுனால பிரக்யா இங்க உடனே வந்துருவாளா? பாஸ்கர், நீ போய் கொஞ்சம் ஹேண்ட் வாஷ் எடுத்துட்டு வரியாப்பா? கொஞ்சம் சீக்கிரம் வா. பசியில உயிர் போகுதே. என்ன சாப்பிடணும்னு தெரியல. எங்க போனா இவன் சொல்லி எவ்வளவு நேரமாச்சு? இப்படியா பறக்கா வெட்டியா இருப்ப? இது என்னோட பிளேட் ஆச்சே. உங்களோட பிளேட்டா? சாரி அத்தை, பசி வந்து எனக்கு கண்ணை கட்டிடுச்சா? எனக்கு பிளேட் மட்டும் தான் தெரிஞ்சது, நீங்க தெரியவே இல்ல. எடுத்ததை எடுத்துட்டேன், கொஞ்சம் சாப்பிட்டுறேன். என்ன வாயை திறந்து பாத்துட்டு இருக்க? ஏண்டி என் கண்ணுக்கு தெரியறதா உன் கண்ணுக்கு தெரியுதா? உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு பிரக்யா தெரியுறா. எனக்கும் அவதாண்டி தெரியறான்னு சொல்றேன். இந்த ஒரு விஷயத்திலயாவது நம்ம ஒத்து போயிருக்கோம். நம்ம 2 பேரு கண்ணுக்கும் பிரக்யா தான் தெரியுறா. என்னக்கா, நான் போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதாவது லாட்டரி விழுந்துருச்சா? இவ்ளோ ஹெவி இயரிங்ஸ்? இல்ல இல்ல, லாட்டரி எல்லாம் ஒண்ணு விழல. அவர் இப்பதான் ஒரு புது பிசினஸ் ஆரம்பிச்சிருக்காரு. அதுல நிறைய ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. அந்த ப்ராஃபிட்ல இருந்து அவரு அன்பா எனக்காக வாங்கி கொடுத்திருக்காரு. அன்பா? ஹவ் நைஸ். அந்த அன்பை ஏன் அவர் அம்மா கிட்ட தெரியலக்கா? என்ன ஆண்டி, உங்களுக்கு தொண்டை அடைக்குதா? லைட் வெயிட் நெக்லஸ் போட்டிருக்கிறதுனாலயா இல்ல என்ன பார்த்ததுனாலயா? ஒரு நிமிஷம் ராபின், ஆண்டிக்கு போய் ஜூஸ் எடுத்துட்டு வா சீக்கிரம். இல்ல அதெல்லாம் வேண்டாம் பிரக்யா, நான் நல்லா தான் இருக்கேன். அது உங்களை பார்த்தாலே நல்லா தெரியுது ஆண்டி. வீட்ல எந்த வேலையும் செய்யறது இல்லையா? ரச்சனாவையும் வேலை வாங்குறீங்களா? நைஸ் இயரிங்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ. இவளுக்கு தான் லாட்டரி அடிச்சிருக்கு போல இருக்கு. அதான் தலகால் புரியாம பேசிட்டு போ. அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அத மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன், நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை, தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரக சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ, பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி, யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத.
உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு, புரியுதா? சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு, போ போ. செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு. அதான் நீங்க சொன்னீங்களேம்மா, அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. கரெக்ட், அப்படிதான் சொல்லணும். சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும், புரிஞ்சுதா? சரிங்கம்மா. எப்படி? ஐயோ, உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டாது, என்ன சொன்னாலும் நம்புதுங்க.